ஃபோன் பண்ணிட்டு போங்க. அவங்க எப்பவும் ஃபோன் அடிக்ஷன் இருக்கேன். நான் ரொம்ப தூரம்ல இருந்து வந்து அவங்ககிட்ட பேசிட்டேன். அப்போ கொஞ்சம் ஃபோன் கேள்வி கேட்டுருக்கேன்ல. இல்லை ஒன்று என் பேர் கிருஷ்ண மக்கேன்சி. நான் 33 வருஷம் செட்டில் ஆயிடுச்சு. ஆரோவில் எங்கள் மனைவி தான் தமிழில் திருவண்ணாமலை. நான் இயற்கை விவசாயம் பண்ணுங்க. நான் ஒரு ஆக்டரு, மியூசிஷியனு, நிறைய வேலை இருக்கேன். ஆனால் எங்கள் மெயின் வேலை தான் நம்ம ஊர் உணவும் எப்படி மழை கொடுக்க முடியும், எப்படி நம்ம உணவும் ப்ரெசென்ட் பண்ண முடியும், யூஸ் பண்ண முடியும். ஸோ இது நம்ம சாலிட்யூட் ஃபார்ம் நான் ஜான்வரி 96 ஆரம்பிச்சிருச்சு. எங்க குரு பேரு மாசானோபு ஃபுகுவோகா. இவர் எங்க இன்ஸ்பிரேஷன். நான் ஜித்து கிருஷ்ணமூர்த்தி ஸ்கூல் படிச்சிட்டாங்க இங்கிலாந்துல. அப்போ அங்கே நான் ஃபுகுவோகா புக் நான் கண்டுபிடிச்சிருச்சு. The One Straw Revolution. I think today many of the assumptions that we carry about economics and the values we have. நான் எவ்வளவு சம்பளம் இருக்கேன், பெரிய கார் இருக்கேன், இது ஒரு சக்சஸ், அதெல்லாம் நம்ம கொஞ்சம் சேலஞ்ச் பண்ண போறோம். பட் டோன்ட் பி அஃப்ரேட். someone has to challenge us. We have to challenge each other. So நம்ம ஃபுகுவோகா இவர் என்ன சொன்னா, இவர் ஒரு விவசாயி, ஆனா ஞானி விவசாயி. அவங்க தான் ஒரு இன்சைட், ஒரு என்லைட்டன்மெண்ட் மாதிரி இருந்தது. அவங்க தான் புரிஞ்சிச்சு இந்த மண்ணு தான் தாய், மண்ணு தான் சாமி, மண்ணு தான் சக்தி, பிரகிருதி. அந்த மண்ணு சத்து இல்லாம உணவும் இல்லை, அப்புறம் நமக்கு தான் இல்லை, நமக்கு இல்லை, கலாச்சாரம் இல்லை. அப்போ அவங்க புரிஞ்சிச்சு நம்ம இண்டஸ்ட்ரியலைஸ் அக்ரிகல்ச்சர் நாங்க எதுக்கு பண்றோம்? லாபம், காசு லாபம் நல்ல, எவ்வளவு சம்பாதிக்க முடியும், இந்த காய்கறி, இந்த பயிர், இந்த நெல் எவ்வளவு சேல்ஸ் பண்ண முடியும், எவ்வளவு காசு வாங்க முடியுமா? பட் ஆக்சுவலி that's not a real fundamental value of food. எதுக்கு விவசாயம் பண்ணலாம்? சாப்பிடணும் இல்ல, உடலில் நமக்கு சாப்பிடலாம். சாப்பிடல ஒரு உடம்பு இல்ல, மைண்ட் இல்ல, முறி இல்ல, கலாச்சாரம் இல்ல. So the fundamental reason of விவசாயம் is for food. So நம்ம எப்படி விவசாயம் பண்ணா அதை மாற்றிக்கணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம உள்ளே பாருங்க, எனக்கு லைஃப் ஸ்டைல் டிசீஸ் நிறைய இருக்குது. லைஃப் ஸ்டைல் டிசீஸ் எங்கிருந்து வந்து இண்டஸ்ட்ரியலைஸ் அக்ரிகல்ச்சர், டயபிட்டிஸ். நம்ம இந்தியா தான் ஓவர் 10% ஆஃப் பாப்புலேஷன் டயபிட்டிஸ். அது ஒரு பெரிய விஷயம். சைனா இந்த மாரி தான். சைனா